ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா அயர்லாந்து வெர்சஸ் நெதர்லாந்து இந்த ரெண்டு டீமுக்கான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பாலுக்கு சப்போர்ட் பண்ணும் அபுதாபி கிரௌண்டில் தான் நடக்குது. இந்த கிரௌண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் மேட்சஸ் நடந்தது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதே கிரௌண்டில் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ ஐபிஎல் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சோ அதே மாதிரி பிச்சு வந்து இங்கே சப்போர்ட் பண்ணாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் வேறு, இந்தியன் டோர்னமெண்ட் வேறு, இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வேறு இல்லையா? ஸோ அதை பொறுத்து நீங்கள் டீம் வந்து பிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமான ஸ்கோர் பேட்டிங் ஃபஸ்ட்டில் அவங்க செட் பண்ணாங்க அப்படின்னா சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறேன். இந்தியன் டீமில் ஐபிஎல் விடும்போது பார்த்திங்க அப்படின்னா சேஸிங் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் இப்போதைக்கு பேட்டிங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் பார்க்குறேன். பாருங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இப்போது இனிமேட்டு வரக்கூடிய வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் வென்யூ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கிரவுண்ட் ரெக்கார்ட்ஸ் கொடுக்க போகிறோம், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை பிக் பண்ணணும், யாரை பிக் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பொறுத்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, அயர்லாந்து பிளேயிங் லெவன் வந்து பார்த்தலாம். பவுல் ஸ்டேரிங், கெவின் ஓப்ரிங் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங்கில் வர போகிறாங்க. பவுல் ஸ்டேரிங் பார்த்திங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ், அதாவது அயர்லாந்து பார்த்திங்க அப்படின்னா நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பவுல் ஸ்டேரிங் 9 மேட்ச் விளாண்டுருக்காரு. 9 மேட்ச்சில் 18 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஒரு 50 கூட அடிச்சதில்லை. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக பவுல் ஸ்டேரிங் ஒரு 50 கூட அடிச்சதில்லை. பட் ஆனால் இந்த கிரவுண்டில் விளையாடும்போது அவர் 50s அடிச்சிருக்காரு. 3 50s அடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 9 மேட்சஸில் 3 50 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் விளையாடும்போது எப்படின்னா இந்த கிரவுண்டில் அயர்லாண்டு வர்சஸ் ஜிம்பாப்வே கூட நடந்திருக்கலாம், இல்லை அயர்லாந்து வர்சஸ் யூஏஇ கூட நடந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு 50 அடிச்சிருக்கலாம். இதே கிரவுண்டு தான். ஆனால் நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக அவர் விளையாடும்போது 50 அடிச்சதில்லை அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? சேம் டைம் கெவின் ஓப்ரின் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் 11 மேட்ச் விளாண்டுருக்காரு. ஒரு 50 கூட அடிச்சதில்லை. சேம் டைம் இந்த கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்ச் விளாண்டுருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கிரவுண்டில் 7 மேட்ச் விளாண்டுருக்காரு. அதில் ஒரு 50 கூட அவர் அடிச்சதில்லை. ஓகே, ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் இந்த ரெண்டு ரெக்கார்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓவரால் கால்குலேஷன் பண்ணி நீங்களே வந்து ஓனா டீம் எடுத்துக்கோங்க. நான் வந்து யாரை பிக் பண்ணணும், பிக் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் பர்சனலாக சொல்ல போகிறதில்ல. நீங்கள் இதை வச்சு உங்களோட அனலைஸுக்கு நீ டீம் போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணலாம். இந்த ஒரு அனலைஸிங்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. பவுல் ஸ்டேரிங் பார்த்திங்க அப்படின்னா 9 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. 18 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஒரு 50 கூட அடிச்சதில்லை. நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக. ஓகேங்களா? கெவின் ஓப்ரின் பார்த்திங்க அப்படின்னா 11 மேட்ச் விளாண்டுருக்காரு. 27 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு 50 கூட அடிச்சதில்லை. கெவின் ஓப்ரின் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலி பேட்டிங் ஃபஸ்ட்டு மட்டும் தான் நல்லா விளையாடுவார். பேட்டிங் செகண்ட் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். ஓகேங்களா? பவுல் ஸ்டேரிங் ஸோ போத் இன்னிங்ஸுமே பெட்டர் தான். தேவைப்படும்போது பந்து கூட போடுவார். பால்பிரின் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமோட கேப்டன் 5 மேட்ச் விளாண்டுருக்காரு. 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு. 5 மேட்ச்சில் ஒரு 50 அப்படிங்கக்குள்ளே கண்டிப்பாக நான் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக இவரை வந்து உங்கள் டீமில் மஸ்ட் பிக்காக இருக்கணும். ஹாரி டெக்டர் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ச் விளாண்டுருக்காரு. ஐ திங்க் 150+ ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். 57 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்ல ஒரு ஆவரேஜ் தான். நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக இவருக்கு நல்ல ரெக்கார்டு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டென்லி அந்தளவுக்கு பெரிய ரெக்கார்டு கிடையாது. 20 ஆவரேஜ் வச்சிருக்காரு. மேபி டென்லிக்கு பதிலாக சி கேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருப்பார். அவர் கூட வரலாம். ஸோ அவர் வரல அப்படின்னா மேபி ஓகே அவர் தான் வருவார். இல்லைனா கட்டக் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க விளையாடலாம். டாக்ரல் 11 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா வச்சுக்கோங்க. நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக 11 மேட்ச் விளாண்டுருக்காரு. அதில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்சஸை விட விக்கெட்ஸ்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைல் ராக் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணது கிடையாது. சிமி சிங் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக 3 மேட்ச் ப்ளே பண்ணி அதில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட்டும், ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட்டும், ஒரு மேட்ச்சில் 0 விக்கெட்டும் வந்து எடுத்திருப்பார். அதுதான் வந்து 3 மேட்ச்சில் 4 விக்கெட் அப்படின்ற ஒரு அடேர் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் மட்டும் விக்கெட்ஸ் எடுக்கல, ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம். ஜே லிட்டில் இந்த கிரவுண்டில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. ஒரு மேட்ச்சில் 0 விக்கெட் தான். சேம் டைம் இந்த கிரவுண்ட்லேயும் அவர் விக்கெட்ஸ் எடுத்தது கிடையாது. மேக்பிரின் ஒரு விக்கெட் கூட எடுத்தது கிடையாது. பட் இந்த கிரவுண்டில் ஒரு விக்கெட் எடுத்திருப்பார். நெதர்லாந்து பார்த்திங்க சேம் டைம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மேக்பிரின் ப்ளே பண்ணலை அப்படின்னா சி எங்கே ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மேக்பிரின் தான் மேக்ஸிமம் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க இங்கே. அதனால் மேக்பிரின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை மேக்பிரின் வரல அப்படின்னா அந்த இடத்துல சி எங்கே ப்ளே பண்ணுவார். அவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிக்கு. கண்டிப்பாக அவர் விளையாண்டார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து 1 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அவரை பிக் பண்ணிக்கோங்க. நெதர்லாந்து பிளேயிங்கில் வந்து பார்த்தலாம். மேக்ஸோ டவுடு, அடுத்து மைப்ரூக் இவங்க 2 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங். மைப்ரூக் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணது கிடையாது. மேக்ஸோ டவுட் இவர் 7 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 33 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஓகே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன். கண்டிப்பாக இவர் நீங்கள் ஜிஎல் எப்படி பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் தான் இருப்பார். அஸ் அ பிளேயராக மட்டும். ஓகேங்களா? பென் கூப்பர்
8 மேட்ச்சில் 57 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 2 50 அடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இந்த 2 டீமுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அந்த 5 பேட்ஸ்மேன்லேயே ஹெட் டு ஹெட்டில் 2 50 அடிச்ச ஒரே ஒரு பிளேயர் அப்படின்னா அது பென் கூப்பர் மட்டும்தான். அதில் 8 மேட்ச்சில் கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயர் தான். இவர் வந்து நீங்கள் ஜிஎல் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் கேப்டன் வைசி கூட கொடுங்க. நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற சேஸ் பண்ணும்போது சொல்ல வர ஓகேங்களா. பென் கூப்பர் சேஸ் பண்ணார் அப்படின்னா நீங்கள் கேப்டன் வைசி கூட நீங்கள் இவருக்கு கொடுக்கலாம். கிராண்ட் லீக்கில் கோலின் அக்ரமன் 17 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு, 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு. பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ்கள் எதுவும் எடுத்தது கிடையாது. இவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கோலின் அக்ரமன் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் டைம் வந்து ரியான் டோஸ்செட் இவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு. பேட்டிங்லேயே நல்லா விளையாடுவார். சேம் டைம் வந்து போட்டார் அப்படின்னா விக்கெட்ஸ்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. டபுள் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் பவுல் பண்ணுவார் அப்படின்றது ஸ்லைட்லி டவுட் தான். அதை பொறுத்து நீங்கள் இவர் பண்ணிக்கலாம். ஸ்காட் எட்வர்ட்ஸ் இது வரைக்கும் ஒரு அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணது கிடையாது. ஆர்வான் டி மெர் உங்களுக்கே தெரியும், 100 மினிட்ஸில் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு இருப்பார். தேவைப்படும்போது பேட்டிங்லேயே ஒரு 10 ஒரு 20 ரன் அதுக்குள்ளே வந்து எடுத்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சேம் டைம் 6 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுத்திருக்காரு. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மேட்ச்லையும் பார்த்து அப்படின்னா ஒரு விக்கெட் மினிமமாக எடுத்து வந்துட்டே இருக்காரு. நல்ல ஒரு பிளேயர் தான். டிஃபால்ட்டாக நீங்கள் இன்றைக்கி மேட்ச்சில் இவர் சிஆர்விசியை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பி சீலர் இந்த டீமோட கேப்டன் 15 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 10 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது 10 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காரு. அதில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதில் 3 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் லெஸ்ஸாக போயிருக்காரு. எஃப் கிளசன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயருங்க. இவர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பேசிக்காக ஒரு பிடிச்ச ஒரு பிளேயர். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் ஆஸ்யூஷுவல் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் மாதிரி வந்து பவுல் பண்ணுவார். எனக்கு பர்சனலாக வந்து எஃப் கிளசன் வந்து பிடிக்கும். 100 மினிட்ஸில் நான் பார்க்கும்போது இவர் நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருந்தார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிளேயர் தான். ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்றதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக. அடுத்து லோகன் மான்விக் இது வரைக்கும் வந்து அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணது கிடையாது. டிம் வாண்டர் குட்டன் இவர் 100 மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருந்தார். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ரீசெண்ட் டேஸில் ஃபார்மில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் 1 விக்கெட் எடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மேட்ச்சில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அடுத்து பி1 மிக்ரன் பிபிஎல்லில் பிபிஎல்லில் சிபிஎல்லில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ பிராவோ டீம் தான். எவின் லூயிஸ், கெயில், பிராவோ அந்த டீமில் தான் வந்து பி1 மிக்ரன் இருந்தார். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 2 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருந்தார். சேம் டைம் இவர் அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக விளையாடும்போது 7 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்படின்னா சராசரியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் 2 விக்கெட் எடுத்துகிட்டு வராரு அப்படின்ற மாதிரி தான். உங்களை கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கு. இந்த டீமோட மெயின் பவுலர் அப்படின்னா பி1 மிக்ரம். நீங்கள் மேட்ச்சில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அவர் இல்லை அப்படின்னா டீம் வான் குட்டனை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணல. அதில் டாப் 5 பேட்ஸ்மேன்ஸ், டாப் 5 பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிளேயர் வந்து நான் கொடுத்துருக்கேன். டாப் 5 பேட்ஸ்மேன் பார்த்திங்க அப்படின்னா பவுல் ஸ்டேரிங். பேட்ஸ்மேனில் பவுல் ஸ்டேரிங், பவுலிங்கில் சி யங். ஓகேங்களா, இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டிங்கில் பவுல் ஸ்டேரிங், பவுலிங்கில் சி யங். பவுல் ஸ்டேரிங் பார்த்திங்க அப்படின்னா 9 மேட்சஸில் 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 3 50 அடிச்சிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுல் ஸ்டேரிங் அயர்லாண்டு வர்சஸ் நெதர்லாண்டு மேட்ச் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 அடிச்சதே கிடையாது. ஐ திங்க் 11 மேட்சஸ்லன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா 9 மேட்சஸில் 3 50 அடிச்சிருக்காரு. வெறும் 6 மேட்ச்சில் மட்டும் தான் 50 அடிக்கல. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க ப்ரோ. இப்படி வந்து சொல்கிறீங்களே, இப்போ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு நல்லா இல்லை, சேம் டைம் வென்யூ ரெக்கார்டு வந்து நல்லா இருக்குது. இப்படி இருக்கக்குள்ளே நாங்கள் எதை ப்ரோ சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஆல்மோஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கணும். அவங்கள தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பால்பிரின் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பால்பிரின் பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்சஸில் ஒரு 50 அடிச்சிருக்காரு கிரவுண்ட் ரெக்கார்டில். சேம் டைம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா பால்பிரின் 5 மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 50 அடிச்சிருக்காரு. ஆவரேஜும் ஓகே 39 இருக்குது ஹெட் டு ஹெட்டில். வென்யூலையும் பார்த்திங்க அப்படின்னா 37 இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ் தான். ரெண்டுத்துலையும் 35 மேலே வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கு. இவர் நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் குபேரால டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கூட நீங்கள் பால்பிரினை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கு. அவர்கிட்ட வந்து 40+ எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். பட் பவுல் ஸ்டேரிங் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் அந்தளவுக்கு கிடையாது. பட் அதுதான் வென்யூ ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். மேபி ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு படி இன்றைக்கி ப்ளே பண்ணி அவுட் ஆகலாம். இல்லை வென்யூ ரெக்கார்டு மாதிரி விளையாண்டு நல்லா கூட விளையாடலாம். அது எப்படி வேணால் சொல்லலாம். பட் ஆனால் பவுல் ஸ்டேரிங் ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் தான் இன்றைக்கி. ஏன்னா விக்கெட்ஸ்களும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பால்பிரின் கேட்டிங்கன்னா சேஃப் ஆப்ஷன். ஏன்னா ரெண்டுத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா 35+ ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் தான். இவரை நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குபேராவில் வந்து டியோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நீங்கள் பால்பிரினை ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் பி கூப்பரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பி கூப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸில் 57 ஆவரேஜ் வச்சிருப்பார். ஸோ 57 ஆவரேஜ் வச்சிருப்பார். 8 மேட்ச்சில் 2 50 அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம். சேம் டைம் இந்த வென்யூவில் அவர் அதிகமான மேட்சஸ் ப்ளே பண்ணது கிடையாது. 3 மேட்ச் வந்து ப்ளே பண்ணி 3 மேட்ச் வந்து விளையாட வாய்ப்பு கிடச்சது. அதில் 2 இன்னிங்ஸில் தான் அவர் இறங்கியிருப்பார். ஒரு மேட்ச்சில் வந்து 12 ரன்னும் இன்னொரு மேட்ச்சில் வந்து 11 ரன்னும் அடிச்சிருப்பார். அவர் உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பால்பிரின் இல்லை கூப்பர் 2 பேரில் யார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ரிஸ்க் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா பவுல் ஸ்டேரிங் கூட நீங்கள் போகலாம். அடுத்து மேக்ஸ் ஓவட். இவர் பார்த்திங்க அப்படின்னா 21 ஆவரேஜ் வச்சிருக்காரு. கெவின் ஓப்ரின் 17 ஆவரேஜ். இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 50 அடிச்சதில்லை இந்த கிரவுண்டில். ஆனால் மேக்ஸ் ஓவட் அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 50 அடிச்சிருக்காரு.
ஆனால் வச்சுக்கோங்க கெவின் ஓப்ரைன் இது வரைக்கும் 50 அடித்தது கிடையாது, இந்த கிரவுண்ட்லேயும் அடித்தது கிடையாது. 7 மேட்ச் விளாண்டு ஒரு 50 கூட அடிக்கல. சேம் டைம் வந்து நெதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டும் 50s எதுவுமே அடித்தது கிடையாது. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கோங்க. பால்பிரின் ஹெட்வுட்லேயும் 50 அடிச்சிருக்காரு, கிரவுண்ட்லேயும் 50 அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கு. பவுல் ஸ்டெர்லிங் கிரவுண்டில் 50 அடிச்சிருக்காரு, ஆனால் ஹெட்வுட் ரெக்கார்ட்ஸில் 50s அடித்தது கிடையாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டாப் 5 பேட்ஸ்மேன் பர்சனலாக பி கூப்பர் இவரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்ல கேப்டனோ இல்லை விசியோ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கு. எப்போ அப்படின்னா சேஸ் பண்ணும்போது. டாப் 5 பவுலர் வந்து பார்த்தலாம் சி எங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்குங்க. கண்டிப்பாக இவர் வந்து 2 மேட்ச் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கு. கண்டிப்பாக வந்து இவரை நீங்கள் சி எங்கே உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மேட்ச்சில் வந்து 4 விக்கெட்டும் இன்னொரு மேட்ச்சில் 2 விக்கெட்டும் எடுத்திருப்பாரு. இன்னைக்கு மேட்ச்சில் இவர் ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட்டாவது இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் இந்த கிரவுண்டில். ஓகே, சி எங்கே டிஃபால்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். எம் அடையர் பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துகிட்டு வராரு. ஸோ அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற வகையில் எம் அடையர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் லாஸ்ட்டான அந்த ஜிம்பாப்வே மேட்ச் நினைக்கிறேன், அதில் ஒரு 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. இன்னொரு டீம் கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன், அதில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ ரீசெண்டாக ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பீவான் மிக்ரன் 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் வந்து கிரவுண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கக்குள்ள 2 மேட்ச்சில் 3 விக்கெட். ஆனால் வந்து ஹெட் டு ஹெட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 7 மேட்ச்சில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரையும் நீங்கள் கான்ஸ்டன்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் கேப்டன் விசி பீவான் மிக்ரன் அண்ட் சி எங்குக்கு நீங்கள் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்வாண்டி மெர்வு 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து டி வாங்குட்டன் இவர் 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி தான். இதில் வந்து கிரவுண்ட் ரெக்கார்ட்ஸில் சிமி சிங்காக இருக்கட்டும் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க, பட் அவங்களும் வந்து ப்ளே பண்ணது கிடையாது. ஓகேங்களா. ஓகே, கேப்டன் விசி நம்ம பார்த்தலாம். ஸ்மால் லீக்கு ஆர்வாண்டி மெர்வு வந்து நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். மேட்ச் 1 விக்கெட் இவர்கிட்ட இருந்து கேரண்டியாக எதிர்பார்க்கலாம். சேம் டைம் பேட்டிங்கில் ஒரு 10+ ரன், 10 to 20 இந்த ரேஞ்சில் வந்து அவர்கிட்ட இருந்து ரன்னுங்களையும் எதிர்பார்க்கலாம். சி எங்கு பவுல் ஷேரிங் இந்த 3 பிளேயர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கேப்டன் விசிக்கு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு பிளேயர். இந்த 3 பிளேயரை நீங்கள் யாராவது சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஸ்மால் லீகில் பவுல் ஷேரிங் இல்லை சி எங்கு கூட நீங்கள் கேப்டன் விசி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆர்வாண்டி மெர்வு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பால்பிரின், கூப்பர், டெக்டர், ஹச் டெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேட்ஸ்மேன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 பேட்ஸ்மேன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேயர் ஜிஎல்ல. ப்ரோ பவுல் ஷேரிங் கொடுக்கவே இல்லை அப்படின்றீங்க. மேபி நீங்கள் பவுல் ஷேரிங் நல்லா கூட விளையாடலாம், பட் நான் கொடுக்குறது ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் தான். ஓகேங்களா. மேபி நீங்கள் பவுல் ஷேரிங் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற சஜஷனில் பவுல் ஷேரிங் இல்லை. பால்பிரின், பி கூப்பர், ஹச் டெக்டர் இந்த 3 பேட்ஸ்மேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கு. ரிஸ்க் ஆப்ஷன் தான். ஏன்னா ரிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஓகேங்களா. நான் எப்பவுமே ரிஸ்க் ஆப்ஷன் தான் கொடுப்பேன். ஹச் டெக்டர்லாம் நிறைய பேர் பிக்கே பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் நான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹச் டெக்டர், கூப்பர் அண்டு பால்பிரின் 3 பேரும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் பர்சனலாக. பவுலிங் சைடில் சி எங்கு, பீவான் மிக்ரன், எம் அடையர் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இன்கேஸ் எம் அடையர் ட்ரை பண்ணல அப்படின்னா டீம் வான்குட்டன் இவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சிமி சிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் கூட நல்ல ஒரு ஆப்ஷன் தான், ஒரு ஸ்பின் பவுலர். அவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு ஹெட் அவுட் ரெக்கார்ட்ஸ் நல்லாவே இருக்குது. பேட்டிங்கில் ஒரு 30+ ரன் அடிப்பார், 50s அடிச்சிருக்காரு. உங்களை அவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட்ஸும் மேட்ச் 1-2 எடுப்பார். ஸோ பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பால்பிரின், பி கூப்பர், ஹச் டெக்டர். பவுலிங்கில் சி எங்கு, மிக்ரன், சிமி சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் இருப்பார் அயர்லாண்டில். அவர் உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 6 பிளேயரில் சிவிசி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நான் கொடுத்த இந்த ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்ஸ் புரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் டீம் ஓனாக மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ணலாம். ஸ்மால் லீக்லேயும் நீங்கள் பர்ஃபெக்ட் டீம் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட ஸ்டாட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட டீம் உங்களுக்கு ஃபைனல் டீம் வேணும் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபைனல் டீம் டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஹோப் யூ ஆல்சோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.